அதோட ஐ லவ் யூன்னு நீ இதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கல. அப்ப நீ உண்மையா சொன்னியா இல்ல அது பொய்யா? பட் பரவாயில்ல, இதெல்லாம் எப்போ நடக்கிறதா? என்ன எல்லாரும் என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நான் அப்படி இருக்கேன், ரொம்ப அழகா இல்ல அது வந்து என்ன உனக்கு? எனக்கு ஒன்றும் காதல் கிடையாது ஓ மேல. அது வந்து நான் கோர்ட்டோட ஆர்டரை தான் ஃபாலோ பண்றேன். சோ கோர்ட் அந்த ஜட்ஜ் மேடம் அங்க உட்காந்துக்கிட்டு நாம இங்க ரெசார்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் லைப்ரரியில பாத்துட்டு இருக்காங்களா? இல்ல இங்க வந்திருக்காங்களா? ஆனா நான் உன்னோட மனைவி தானே. மனைவி நான் பக்கத்துல இருந்து தானே ஆகணும். நான் அதை தான் ஃபாலோ பண்றேன், பக்கத்துல இருக்க முயற்சி பண்றேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல ரிஷி, இப்போ உனக்கு என்ன ஆச்சு? நீ தப்பா எடுத்துக்கிட்டியா? ஆனா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரயோஜனமும் இல்ல. இல்ல நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. நான் தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன். சரி, உனக்கு என்ன தப்பா பட்டுச்சு அதை சொல்லு. ரிஷி ரிஷி, ஐம் சாரி. கோர்ட்டுக்காக ஒண்ணு நான் இப்படி எல்லாம் பண்ணல. உண்மையிலேயே எனக்கு உன் கூடவே இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பக்கத்திலே இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. உன் கூட தான் இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஐம் சாரி, நான் இப்படிதான் ஏதாவது தெரியாம அப்படியே உளறிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஐம் சாரி ப்ளீஸ். ஜாலியா இருந்தது. நீ அப்ப நடிச்சுக்கிட்டு இருந்தியா? ஒர்க் அவுட் ஆச்சுல? நீ இருக்கியே ரொம்ப கெட்டவன். நான் கெட்டவனா? நான் கெட்டவன் இல்ல. இப்ப நீ பேச்சு மாத்தாத, ஓகே? இப்ப நீயே தானே சொன்ன, அதுவும் 2 முறை கேட்டேன். என்னது, நான் உன் கூட இருக்கணும்னு நீ விரும்புற, நான் உன் கூட இருக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கு. நான் தான் கேட்டனே. அப்புறம் நான் கெட்டவனா இருந்தா உனக்கு ஏன் கூட இருக்க பிடிச்சிருக்காது. அதனால பேசி மழுப்பாத பசு. ரிஷி, என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, அதை விடு. ஈவினிங் எனக்கு மீட்டிங் இருக்கு. கீழே இந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ல நடக்குது. அது வந்து ஹோட்டல் ஓனர் பரிதோஷ் கூட தான் மீட்டிங் நடக்க போகுது. இப்போதைக்கு அவர் ஓனர். ஆனா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் கண்டா? நான் ஓனர் ஆகலாம், பார்க்கலாம். அதுக்கு தான் சொல்றேன், நீ ப்ளீஸ் இங்க ரூம்ல இரு. உனக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா அப்ப ப்ளீஸ் ஃபோன் பண்ணிக்கோ, ஆர்டரும் பண்ணிக்கோ. ரூமுக்கே சாப்பாடு வரும். அண்ட் நான் மீட்டிங்லயே டைமுக்கு டின்னர் சாப்பிட்டுருவேன். இல்லனா நானும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லயே டின்னர் சாப்பிட்டுக்கிறேன். தனியாவா? அதுக்கு என்ன, நீ அந்த ஹோட்டல் ஓனர் பரிதோஷ் கூட தானே டின்னர் சாப்பிடுவ. அப்ப நான் தனியா தானே இருக்கணும். சோ ஓகே, உன்னோட இஷ்டம். ஆனா மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டின்னருக்கு அப்புறமா நான் இங்க வரமாட்டேன், பக்கத்து ரூம்ல தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. சோ இதுக்கு மேல இத பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். பேச்சு முடிஞ்சது. பக்கத்து ரூம்னா இதோ இந்த கதவு தானே? இப்போதைக்கு இந்த கதவு வழியா போறேன். என்ன இது? மேடம், உங்க அம்மா அனுப்பியிருக்காங்க. ஓ யா, தேங்க் யூ so much. கிரேட். பர்ஃபெக்ட். தேங்க் யூ so much மாம். தேங்க் யூ, மானத்தை காப்பாத்திட்டீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இதுல இருந்து நான் எதை போட்டுக்க? எஸ், ரிஷிக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதுல பயங்கர ஹாட்டா இருப்பேன். பர்ஃபெக்ட். ரிஷி, நீயும் அங்க ரெடியா இரு. சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் பிரிய போறது இல்ல. ஐ லவ் யூ. இது வேற. நான் ஏன் ட்ரெஸ் எடுக்க போனா கையோட மேடம் ட்ரெஸ் தான் வருது. இந்த காரணத்துக்காகவே நான் லட்சுமியை என் கூட கூட்டு வந்திருக்கவே கூடாது. எப்ப பார்த்தாலும் அதிகாரம் பண்ணிட்டே இருக்கா, ஒவ்வொரு பொருளையும் பண்றா. தன்னந்தனியா யாரு பேசிப்பாங்க தெரியுமா? காதலன் இல்லனா பைத்தியம். எனக்கும் தெரியும். நான் உனக்கு காதலனா இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா நீதான் என்ன முழு பைத்தியமா மாத்திட்டியே. நான் உன்கிட்ட சொன்னல,
என்னோட அலமாரில உன்னோட துணியை வைக்காதானே எதுக்கு வச்ச? இப்ப ஏன் துணி கிடைக்க மாட்டேங்குது? என்னோட அந்த ஆரஞ்சு ஷர்ட் அப்புறம் ப்ளூ ஜீன் எங்கனே தெரியல. ஏன்னா உன்னோட ட்ரெஸ் கீழே இருக்கு, மேல இல்ல. மேல என்னோட ட்ரெஸ் இருக்கு. இதுதான் உன்னுடைய துணி. தேங்க்ஸ். ஏன் ட்ரெஸ்ஸ பாத்துக்கிறத முதல்ல விடு. அதோட என்னையும் பார்க்க வேண்டாம், புரியுதா? பாக்குறது பாத்துக்கிறது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. பாக்குறது சரி, ஆனா பாத்துக்கணும். ஒவ்வொரு அசைவும் நான் பாத்துக்கணும், உன்னையும் நான் பாத்துக்கணும். சரி, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கவா? நீ இப்படி தனியா நின்னு பேசுறத முதல்ல விட்டுடு. மனசுக்குள்ளே பேச கத்துக்கோ. அப்படி நீ பேசினா மட்டும்தான் யாருக்கும் கேட்காது, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன் என்ன சொல்லுவாங்க? காதலன் இல்ல பைத்தியம். என்ன நீ பைத்தியம்னு சொல்றியா? அட இது என்ன வம்பா இருக்கு? உன் நல்லதுக்காக தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நல்லதுக்காக சொல்றதா? இங்க வா பாரு, நீயே கண்ணாடியில பாரு, எவ்வளவு மாறி போயிருக்கன்னு பாரு. முதல்ல எவ்வளவு நல்லவளா இருந்த. நான் உன்னை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளா இருந்த. அப்பெல்லாம் நீ இவ்வளவு பேசவே மாட்டேன், என்கிட்ட எப்போ நீ ஆர்கியூ பண்ணவே மாட்டேன். ஆனா இப்ப என்னாச்சு? நான் இப்ப மாறி இருக்கேனா? நான் மாறினதுக்கு முழு காரணமே நீதான். நானா? எங்க போற? இது ஹோட்டல், இது வீடு இல்ல. நான் எங்கேயும் போகல. அப்ப இது காத்துக்காக டோர் ஓபன் பண்ணிருக்கியா? இல்லையே, உனக்காக. உனக்கு லேட் ஆகுது, சோ நீ போகணும். அதோட நீங்க இருந்து போனாதானே என்னாலயும் ரெடி ஆக முடியும். நானும் ரெடி ஆயிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் இல்லையா? எதுக்கு நீ பேசும்போது இந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டுற? இதெல்லாம் எங்க இருந்து கத்துக்கிட்டா? எல்லாத்துக்கும் எதிரா நேர்மாறா பதில் சொல்ற. உன்னோட கேள்விலேயே பதில் இருக்கு, உன்னோட பதிலேயே கேள்வியும் இருக்கு. உனக்கு தான் இப்போ லேட் ஆகிட்டு இருக்கு. இத நான் சொல்லலாம் இல்லையா? கேள்வி கேட்கல, பதில் சொல்லல, குழப்பமும் இல்ல. வாவ், வெரி குட். நீ பார்த்தல என்கிட்ட நீ எந்த மாதிரி பேசுறேன்னு. நீ இருக்கே இங்க பாரு, நான் இப்ப மீட்டிங்காக கீழே போறேன். அண்ட் மீட்டிங் நடக்கும்போது நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது, புரியுதா? ஏன்னா நான் அங்க ரொம்ப பிஸியா இருப்பேன். எவ்வளவு பிஸினா நான் உன்னை கண்டுக்க கூட மாட்டேன். பட் தப்பி தவறு உன்னை பார்த்தாலும் நான் உன்னை கம்ப்ளீட்டா இக்னோர் பண்ணிடுவேன். நீ யாருன்னே தெரியாத மாதிரி நடிப்பேன். வேற ஏதாவது? நான் வெளியே போயிருந்தேன். எங்க லெஃப்ட் சைடுல ஒரு ரூம் இருக்குல்ல, அது எம்டியா இருந்துச்சு, யாரும் புக் பண்ணல. ஆனா நான் திரும்பி வரும்போது அதை புக் பண்ணிருக்காங்க. பட் லக்கி மீ, ரைட் சைடுல இருக்கிற ரூம் காலியா இருக்கு. நான் மீட்டிங் முடிச்சிட்டு திரும்பி வரதுக்குள்ள உன்னோட மூட்டை முடிச்சல கட்டி வை. இந்த ரைட் ரூமுக்கு நீ ஷிஃப்ட் ஆயிடணும். ஓகே, பை. ரிஷி, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்கலாம். நீ எவ்வளவு வேணாலும் ஓவரா பண்ணு, ஆனாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன், உன்னையும் போக விட மாட்டேன். எப்படி பண்ணுவேன்னு தெரியாதானா? ஆனா நான் நிச்சயமா உன் கூடவே தான் இருப்பேன், இதே ரூம்ல. வா மலிஷ்கா, யூ லுக் கார்ஜியஸ். ரிஷி, ரெடியா இருந்துக்கோ. இன்னைக்கு நீ என்னை பார்த்ததோ லக்ஷ்மியை விட்டு விலகி வரதான் போற. அதை பண்றதுக்காக தானே நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அந்த லக்ஷ்மி கிட்ட இருந்து உன்னை பிரிச்சிருவேன். என்ன நடந்தாலும் சரி, கண்டிப்பா அந்த லக்ஷ்மி கூட தங்க நான் விட மாட்டேன். ஷாலு, ஷாலு. ஹாய்க்கா. நீ எப்படி எனக்கு ஃபோன் பண்ண? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாணி எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்காளா? அவள நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அப்படியா? அப்ப என்ன பத்தி உனக்கு கவலை இல்லையா? ஏய், அவ சின்ன பொண்ணுடி. அக்கா, நீ அங்க சந்தோஷமா இருக்கியா இல்லையா? அத மட்டும் சொல்லிட. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன, அதிகமா சந்தோஷப்படும் போது உங்க ரெண்டு பேரையும் ரொம்ப மிஸ் பண்றேன். உங்க கூட சேர்ந்து நான் சிரிக்கிறது, அழறது, அதோட சண்டை, அடிதடி, திட்டுவியே, ஒன்னா சாப்பிடுறது, ஒன்னா தூங்குறது, ரெண்டு பேரும் இப்படி கட்டி புடிச்சுக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரியாது, இப்ப நான் இங்க ஒரு மகாராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். எல்லார்கிட்டயும் என்னோட அதிகாரம் தான். வளராத. வளரல. ஷாலு கிட்டே கேளு. யாரு என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுதான் பண்ணுவாங்க. மொத்த ஒபேராய் குடும்பமும் என் பேச்சு தான் கேக்குறாங்க, தெரியுமா? சரி ரிஷி மாமா. ரிஷி எல்லாம் ஒரு விஷயமா? ரிஷி நான் என்ன சொன்னாலும் என் பேச்சு கேட்பாரு. எவ்வளவு வேலை சொன்னாலும் அதை செய்வாரு. எல்லாமே. ஓ, என்னவா? அதான் நான் சொன்னேனே, எல்லா இடத்துலயும் என்னோட அதிகாரம் தான் நடக்குது. ஏன் உன் அத்தானியே எடுத்துக்கோ. ஏன் என்ன மகாபலேஸ்வருக்கு கூட்டிட்டு போன நான் சொன்னேன். இப்ப பாரு, என்ன கூட்டிட்டு வந்துட்டாரு. அது பாணி, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். இப்ப நீ படுத்து தூங்கு. ஏக்கா பேச? ஆமாக்கா, அதெல்லாம் இல்ல. இதுக்கு மேல என்ன பேசுறது அதான் எனக்கு தெரியல. அதான் இப்ப எங்க கிட்ட ஒண்ணு சொன்னியே, ரிஷி மாமா கிட்ட உன் அதிகாரம் செல்லுது, அத பத்தி சொல்லு. அதுதான் ஏற்கனவே சொன்னனே. நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு. என்னோட பேச்ச கேட்டுதான் ரிஷி எல்லா வேலையும் செய்வாரு.
என்னாச்சுக்கா? இல்ல இல்ல ஒண்ணு இல்ல ஒன்னும் ஆகல. ரிஷி என்ன ஒண்ணும் ஆகல, நிறைய ஆயிருக்கு. உன் சிஸ்டர் இருக்கால, அவங்க கிட்ட எதுவும் சொல்ல, ஆனா நான் சொல்லுவேன். ரிஷி ரிஷி ப்ளீஸ், 2 பேரும் என்ன நினைச்சு கவலைப்படுறாங்க. நான் வேணும்னே வற்புறுத்தி தான் இங்க வந்ததா நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா 2 பேரும் தேவையில்லாம அழ ஆரம்பிச்சிருவாங்க. ரிஷி வேண்டாம் ப்ளீஸ். அக்கா என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, அதான் அது வந்து உன் சிஸ்டர் உங்ககிட்ட என்னவோ சொல்லிட்டு இருந்தால, அது எல்லாம் உண்மைதான். ஆனா பொய்யும் சொல்லுவா. இருந்தாலும் நான் எப்பவும் உண்மையதான் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன். இதோ உங்க பக்கத்துல இருக்கால, இவ ரொம்ப கெட்டவ, என்னைய அதிகாரம் பண்றா. அவ இஷ்டத்துக்கு என்ன ஆட்டி படைக்கணும்னு பாக்குறா. வேற வழி இல்லையே. அப்புறம் உன்னோட சிஸ்டர் இருக்கால, அவ நான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொன்னா. ஆனா இல்லையே, நான் சும்மா இருப்பேனா? நான் உண்மையை தான் சொல்லுவேன். ஏன்னா அவளோட சிஸ்டர்ஸ்க்கும் தெரியணும் இல்ல, அது அவங்க அக்கா ரொம்ப அப்பாவின்னு. இவன் என்கிட்ட அதிகாரம் பண்றா, நிறைய வேலை வாங்குறா, மிரட்டா. 24 மணி நேரமும் அவளோட பேச்சு மட்டுமே நான் கேட்டுட்டு இருக்கணும். இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஆனா மாமா, அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க ப்ளீஸ். நான் நல்லாவே பாத்துக்கிறேன். ப்ராமிஸ் சிமன், ப்ராமிஸ். சிமன் ப்ராமிஸ். இங்க பாருங்க மாமா, நீங்க ப்ராமிஸ மீறக்கூடாது, சரியா? சரி மாமா, நீங்க அக்கா கூட என்ஜாய் பண்ணுங்க, நாங்க போய் படுக்க போறோம், சரியா? பை. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ. என் மனசுல என்ன பட்டுச்சோ அதை மட்டும் தான் செஞ்சிருக்கேன். நான் ஒன்னும் உன்னோட சிஸ்டர்ஸ் கிட்ட பொய்யெல்லாம் சொல்லல. அவங்க என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்ன புரிஞ்சுக்கணுமோ அதை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். அண்ட் நான் என்ன போய் சொன்னேன்? நீங்க எப்ப பார்த்தாலும் நான் ஆட்டி படைச்சிட்டு தானே இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு என்ன எல்லாத்தையும் பண்ண வைக்கிறல்ல. அதோட உன் சிஸ்டர்ஸ்க்கும் எனக்கும் உறவு இருக்கு. அதனால தான் நான் அவங்க கிட்ட எல்லாத்தையும் சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்ல, பாணி அழுதா எனக்கும் கஷ்டமா இருக்கும். அதுக்காக உணர்ச்சி வசப்பட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் செகண்ட். ஒரு உண்மை இருக்கு, அதை நான் உன்னோட சிஸ்டர் கிட்ட சொல்லல. ஆனா அந்த உண்மையை நான் உன்கிட்ட சொல்லுவேன். நீ இருக்கியே, என் மேல எந்த அதிகாரத்தையும் செலுத்தல, என்ன இப்படி ஆட்டியும் படைக்கல. அம்மா நீ என்கிட்ட என்ன கேட்ட? உனக்கும் மகாபலேஸ்வர் பார்க்கணும்னு சொன்னேன். நான் அதனாலதான் உன் பேச்சை தட்டி கழிக்கல, புரியுதா? மேல கீழன் தலையாட்டி பதில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் வாயை திறந்தும் பதில சொல்லலாம். ஓகே. பார்த்தல, என்னோட அதிகாரமும் செல்லும். Don't smile. சிரிக்காதன்னு சொன்னல. பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட். நான் இங்க தான் இருக்கேன். ரெடியா இருக்கேன். Mom? Hi. Hi, Paritosh. Nice to meet you. Same here. Thanks. வாங்க நம்ம ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து பேசலாமே. Sure, come. Yeah. மாம், நீங்க எப்ப வந்தீங்க? ஏன் ரிஷி என்ன மீட் பண்ண விடல? ஏன்னா நீ ரிஷிய சந்திக்க கூடாது. அது இருக்கட்டும், நீங்க எப்படி இவ்ளோ சீக்கிரமா இங்க வந்தீங்க? ஹெலிகாப்டர்ல வந்தேன். ஏன்னா என் பொண்ணுக்கு என் அவசியம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் தேவைப்பட்டதே. நான் வந்ததால தான் உன்னை ஆனா ஏன் நீங்க என்ன தடுத்தீங்க? ஏன்னா காலையில இருந்து எல்லா விஷயமும் உனக்கு தலைகீழா நடக்குது, உனக்கு அகைன்ஸ்டா போகுது. நீ ரிஷிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்த, அவன் கூட வர இருந்த. ஆனா வந்தது யாரு? லக்ஷ்மி. அதுக்கப்புறம் நீ அந்த டிரைவரை நம்பின, அவன் ஒரு திருடன். 3வது விஷயம் உனக்கு தெரிஞ்சது, லக்ஷ்மியும் ரிஷியும் ஹனிமூன் ஸ்வீட்ல தங்குறாங்க. சரி, இதுல என்ன பாயிண்ட் இருக்கு? பாயிண்ட் என்னன்னா, லக்ஷ்மி ரிஷி கூட இருக்கிற வரைக்கும் நீ ரிஷிய சந்திக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. ஐயோ, ஏன் மாம், நீங்க என்ன சொல்ல வரீங்க? சொல்லல, நான் செய்ய நினைக்கிறேன். வாட்? ரிஷிய நீ தனியா சந்திக்கணும். ஏன்னா லக்ஷ்மி ஃபுல் நைட்டும் ரிஷி கூட தங்க போறதில்ல. நீயும் ரிஷியும் தனியா தங்கணும். நீங்க பேசிக்கணும். ஹேவ் ஃபன், டாக், வாட் எவர் யூ வாண்ட் டு டு. ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஐ மீன், நீங்க அப்படி என்ன செய்ய அத போறீங்க? நானே சொல்றேன். என் பர்ஸை எடுத்துக்கிறேன். நீ என் லக்கேஜை உன்னோட ரூம்ல கொண்டு போய் வச்சிடு. அதோட ரிஷி போன அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு நாம போலாம்.
அதுக்கப்புறம் உன்னுடைய ரிஷி உனக்கு எப்படி கிடைப்பான்னு நான் சொல்றேன். முதல்ல பர்ச கொடு. பரிதோஷ், ஜஸ்ட் டெல் them டு ரிலாக்ஸ். நான் இங்க ஹோட்டல் வாங்க தான் வந்திருக்கேன். எனக்கு எந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். யா ஷோ, அதான் கேட்டிங்கல்ல. நீங்க போய் மத்த இருக்கிற கெஸ்ட் எல்லாரையும் கவனிங்க, போங்க. ஹாய் பரிதோஷ். ருணித், ஹாய். எப்பரா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி உனக்காக தான் இருக்க? வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் இப்போ மீட்டிங்ல இருக்கேன். நம்ம அப்புறமா மீட் பண்ணலாமா? வாட்? என்னடா பேசுற நீ? இதுக்காக தான் நான் யூஎஸ்ல இருந்து வந்தேனா? ருணித் ப்ளீஸ், நான் இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். அதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம். ஹாய், ஐம் ரோனித். ரிஷி, யூ நோ, நானும் பரிதோஷும் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் வாட் அபவுட் யூ? நான் இங்க இந்த ஹோட்டல்ல பணத்தை இன்வெஸ்ட் பண்றதை பத்தி தான் பேச வந்திருக்கேன். ஹோ, ஐம் so சாரி. ஆக்சுவலி நீங்க அவனோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிக்கிட்டேன். பார்த்து ரிஷி, உன்னோட ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி வேற பொண்ணை பார்க்குறேன்னு தெரிஞ்சாலே அப்புறம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அவ என்னோட வைஃப் தான். வாட்? உங்களோட ஒய்ஃபா? யா. ருணித் ப்ளீஸ், நீங்க இருந்து போறியா? நாங்க டீலை பத்தி பேசிட்டு இருக்கோம். ப்ளீஸ்டா. இட்ஸ் ஓகேடா, ஓகே, ரிலாக்ஸ். போறேன்டா, எதுக்கு கத்துற? பை பை ரிஷி. See, நைஸ் டு மீட் யூ. same here. பரிதோஷ், just show me the balance sheet. நான் பார்க்கணும். யா ஷோ. கண்ணா, வேலை செய்யறது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா நீங்க ரொம்ப குட்டி பொண்ணா இருக்கீங்களே, அப்புறம் எதுக்காக வேலை பாக்குறீங்க? இவ பின்னாடி சோகமான கதை எதுவும் கிடையாது. இவ அதுக்காக வேலை செய்யல. சும்மா பூன்னா இவளுக்கு ரொம்ப பிடிக்கும். பூ பிடிக்குங்கிறதுனால அத வேலையா பாக்குறா. எல்லா டேபிளுக்கும் போவா. பூ எடுத்துட்டு டெய்லி இங்க வருவா. பாட்டிக்கு உதவி செய்யறேன்னு எல்லார்கிட்டயும் சொல்லுவா. வேலையும் சீக்கிரம் முடியும் இல்லையா? இவளோட பாட்டி வேற யாரும் இல்ல, நான் தான். பரவாயில்லையே, பெரியவங்க மேல நீங்க இவ்ளோ அக்கறை காட்டுறீங்க, வேலை பாக்குறீங்க. வெரி குட். நீங்களும் தான். தேங்க் யூ. உங்களோட பேர் என்ன? ஜூஹி. ஜூஹியா? உனக்கு தெரியுமா, ஜூஹின்னு ஒரு பூவே இருக்கு. நீ பாக்குறதுக்கும் அப்படியே இருக்க தெரியுமா? ஆனா எனக்கு சன்ஃப்ளவர் ஆகணும்னு தான் ஆசை. அந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் போகவா? ஆ, சரி, நானும் உங்க கூட வரட்டுமா? சரி, முதல்ல உங்க பேரு சொல்லுங்க. என்னோட பேரு லக்ஷ்மி. அந்த கடவுள் லக்ஷ்மியா? இல்ல இல்ல, நான் உங்களோட லக்ஷ்மி. போலாமா? வா. பரிதோஷ், இங்க ரெசார்ட்ல ஃபார்மசி இருக்கா? அது கொஞ்சம் தலைவலிக்குது. சாரி, ரெசார்ட்ல இல்ல, ஆனா வெளியில இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. உங்க பூ ரொம்ப அழகா இருக்கு. உங்க பேரு என்ன? என்னோட பேர் ரிஷி. அண்ட் உங்க பேரு? உங்க பேரு ரிஷி. அதே மாதிரி என்னோட பேரும் சின்னதுதான், ஜூஹி. ஜூஹி, வெரி கியூட். உங்க பேரு தான் கியூட்டா இருக்கு, ரிஷி. தேங்க்யூ. பை பை. உங்களுக்கு இங்க ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தா நம்ம வேணா கான்ஃபரன்ஸ் ரூம்ல உட்காந்து பேசலாமே. இல்ல, ஆக்சுவலி ஐம் ஓகே. எனக்கு இந்த ஆம்பியன்ஸ் பிடிச்சிருக்கு. And நான் இங்க ரிசார்ட்டை பார்க்க தானே வந்தேன். ஸோ வேலையும் முடிஞ்சிடும். ஓகே. யா. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா. ரிஷி, வேண்டாம் மலிஷ்கா, போகாத. ரிஷி கிட்ட போக கூடாது. லக்ஷ்மியோட வேலை முடியற வரைக்கும் நீ ஒளிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். யா.
மாம் ரிஷி மலிஷ்கா வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்ல வேண்டாம் வா இங்க இருந்து போயிடலாம்